ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீஷோவில் நான் யூஸ் பண்ண திங்ஸோட ரிவ்யூஸ் தான் வந்து சொல்ல போகிறேன். இந்த திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3.5 இயர்ஸ் ஆகிடுச்சு நான் இந்த பொருளெல்லாம் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்து. ஸோ அதோட ரிவ்யூ தான். இந்த ஸ்பூன் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான். இதில் ஃபோக் ஸ்பூனு, அப்புறம் நார்மல் ஸ்பூனு, நைஃப் வைக்கிறதுக்கு ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. இது இப்போ வரைக்குமே நல்லா இருக்குது, எந்த ஒரு டிஃபால்ட்டும் இல்லை இதில். இது என்னோடய நைஃப் ஸ்டாண்டு. இது செட்டாக இப்படியே தான் வந்துச்சு. மொத்தம் 5 பீஸ் கத்தி இருக்கும். அந்த 5 பீஸுமே பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு ஷேப் வேறு வேறு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் மீஷோவில் வாங்கியிருப்பாங்க. இது ஒரு 3.5 இயர் ஆகிடுச்சு, அப்படியே தான் இருக்குது. ஒரு சின்ன துரும்போ எதுவுமே எனக்கு வந்து இந்த நைஃப்பில் வந்து வரலை. எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருவேன் நான். அந்த கத்தி வாங்கும் போதே நான் இந்த ஷார்ப்பரும் வாங்கிட்டேன். இந்த ஷார்ப்பரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நல்லா ஷார்ப்பாகவே ஆகுது அது. இந்த திங் பார்த்திங்கன்னா ஒரு 3 செட் எனக்கு வந்துச்சு. நம்ம பலகாரம் பண்ணுவோம்ல, அது ஒரே ஒன்று மட்டும்தான் இதில் நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். பாக்கி ரெண்டுமே வாங்கின போது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது. இதுலேயும் எந்த ஒரு துரும்பும் ஆகலை. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினது. ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கேன்னு வாங்கினேன். இது வந்து ஃபஸ்ட்டு அந்த 2 பாட்டில்ஸில் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மற்றது எதுவும் நான் யூஸ் பண்ணலை. ஆனால் நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா நட்ஸ் இருக்குல்ல, நம்ம நிறையா நட்ஸ் வாங்குறது எல்லாமே ஒரு 6 பீஸ் வந்துச்சு இதில். அதில் நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இது மற்றதெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்குது. இது 2 மட்டும் எடுத்து காட்டினேன். இப்போ அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் பார்த்திங்களா நட்ஸு, அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்கும். அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து நான் வெளியில் இந்த பாட்டில்ஸில் வந்து வச்சுப்பேன். இது வந்து 3 செட்டு வந்துச்சு. இது வந்து நம்ம ஸ்பூன் ரெஸ்ட்ரு எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். நம்ம வந்து ஸ்பூன் சொல்லிட்டேன், சாரி. இது நம்ம இந்த மாதிரி கரண்டியை வந்து ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி தான். இந்த மாதிரி கரண்டி நம்ம யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கீழே தானே வைப்போம். அதுக்கு பதிலாக இந்த ஸ்டாண்டில் வச்சுக்கலாம், நம்ம கீழெல்லாம் சிந்தாது. அப்புறம் இந்த மிரர் பார்த்திங்கன்னா நான் என்னோடய வாஷ் மிஷின் பக்கத்தில் வச்சுருப்பேன். இதுவுமே நான் இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் வாங்கினது. அப்படியே இருக்குது, எந்த ஒரு டேமேஜோ எதுவுமே ஆகலை. அப்படியே நான் ஆணியில் தான் இது தொங்க வச்சுருக்கேன், அதனால் அப்படியே இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்மளோட கார்ன் நம்ம வேக வச்சதுக்கப்புறமா உட்காந்து பிரிப்போம்ல, அதுக்கு பதிலாக கார்னை இதில் செட் பண்ணி வச்சுட்டு இப்படி ரொட்டேட் பண்ணோம்னா அது உள்ளே வந்து அது உதிரியாக இதிலையே விழுந்துடும். இது வந்து நட்ஸு வந்து நமக்கு குட்டி குட்டியாக பண்ணித்தரும், கட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி நட்ஸை உள்ளே போட்டால் இது வழியாக வந்து கொஞ்சம் கட் பண்ணி வெளியில் வரும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இருக்குல்லங்க, அது பண்ணுறதுக்கு நாம் தனித்தனியாக கட் பண்ணுற பதிலாக பொட்டேட்டோவை மட்டும் தோல் மட்டும் சீவிட்டு இதில் வச்சு ஒரு புஷ் பண்ணணும் அப்படின்னா இந்த வழியாக வந்து அந்த பீசஸ் தனித்தனியாக அந்த ஷேப்லேயே வந்து நமக்கு கிடச்சிக்கும். இதுவும் வந்து நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட் தான், எந்த டேமேஜுமே எனக்கு ஆகலை. இது வந்து நான் உடன் கரண்டி வந்து நான் தனித்தனியாக வாங்கினேன். அதாவது இந்த ஸ்டாண்டு தனியாகவும் இந்த ஸ்பூன்ஸ் தனியாகவும் நான் வாங்கினேன். இப்போ இதில் இருக்கிற எல்லா ஸ்பூன்ஸுமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக தாங்க இருந்துச்சு. அந்த ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும்தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணதே இல்லை. இது மற்றபடி எல்லா ஸ்பூனுமே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். கரண்டி இது கரெக்டாக இதுக்கு மேட்சாக இருக்குமேன்னு சொல்லி இதோட ஸ்டாண்டு நான் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய அஞ்சரை பெட்டி. இது வந்து அழகாக இருந்துச்சு மீஷோவில் நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது, அதனாலேயே இதை எடுத்தேன். இது வந்து மேலே வந்து கண்ணாடி, மற்றபடி ஸ்டீல். இந்த ஸ்டீலும் அப்படி தாங்க, நல்லா இருக்குது, எந்த ஒரு துரும்புமே எனக்கு ஆகலை. நான் இதுக்கும் அப்படியே ஸ்டவ் பக்கத்துலேயே தான் வச்சுருந்தேன், எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை எனக்கு. இதில் குட்டியாக அழகாக இருந்துச்சு. இது கண்ணாடி மேலே இருக்கனால நமக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இது வந்து சாப்பாடு வடிக்கிறோம்ல, அதோட ஸ்டாண்டு. நம்ம சாப்பாடு வடிக்கும் போது சில பேருக்கு அது கரெக்டாக செட் பண்ண தெரியாது. ஆனால் இதுக்கு கீழே ஒரு பாத்திரம் வச்சு அப்படியே நம்ம சாப்பாடு ஒரு பிளேட் போட்டு இப்படி வடித்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்ட வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.